விபி டேஸ்லேருந்து தோசை தவா தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்திருந்தது. ஸோ அதை அன்பாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து கேஸ்டர் அயர்ன் தோசை தவா. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹீட் படக்கூடாது, கையில் பிடிக்கும்போது நம்ம தோசை சுடும்போது ஹீட் படாமல் இருக்கிறதுக்காக வந்து இந்த வுட் ஹேண்டில் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் அது எங்களுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ ரிட்டர்ன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த வுட் ஹேண்டில் மட்டும் அவங்க வந்து அனுப்பி விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் எப்படி சீசனிங் பண்ணுறேன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ளெயின் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம சோப் லிக்யூட் ஆர் சோப் வச்சு நல்லா கழுவிட்டு அடுப்பில் வச்சிடலாம். ஸோ அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஆயில் எடுத்து ஃபுல்லாக தோசை தவா ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு நல்ல பெரிய ஆனியனை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இதில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லா ஆயில் ஊற்றி அதில் வந்து ஆனியன் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஆல்ரெடி சீசனிங் பண்ணது தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ சீசனிங் பண்ண ரொம்ப கஷ்டமாக இல்லை. ஜஸ்ட் நான் லைட்டாக சீசனிங் மட்டும் பண்ணி இதை எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம தோசை சப்பாத்தி எதுனாலும் சுட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ரை பேனும் விபி டேஸில் தான் வாங்கியிருந்தேன். உட்டன் ஹேண்டிலோட சமைக்க நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது.